வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை மனதுக்கு அமைதி தரும், வாழ்க்கைக்கு ஒரு அழகான பாடம் சொல்லும் மகிழ்ச்சியான துறவி கதை. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாட்டில் அளவற்ற செல்வம் கொண்ட ஒரு பெரிய மனிதர் வாழ்ந்து வந்தார். தங்கம் இருந்தது, அரண்மனை இருந்தது, ஆனால் மன அமைதி இல்லை. வயது கூடிக்கொண்டே போக அவர் ஒரு விஷயத்தை கவனித்தார். செல்வந்தன் ஆனாலும் சரி, ஏழை ஆனாலும் சரி, மூப்பில் துன்பம் எல்லாருக்கும் ஒன்றே. இந்த உண்மை அவருடைய மனதை ஆழமாக தொட்டது. ஒரு நாள் எந்த அறிவிப்பும் இல்லாமல் அவர் தனது செல்வ வாழ்க்கையை விட்டுவிட்டு காட்டுக்குள் சென்று துறவியாக தியானம் செய்ய தொடங்கினார். அந்த முதிய துறவி அன்பாக பேசுவார், அமைதியாக நடப்பார், ஞானமாக வழிகாட்டுவார். அதனால் 1-2 பேர் அல்ல, 500க்கும் மேற்பட்டவர்கள் அவரை தொடர்ந்து துறவிகளாக வாழத் தொடங்கினார்கள். அந்த 500 துறவிகளில் ஒருவர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். முகத்தில் எப்போதும் ஒரு மெல்லிய சிரிப்பு. தியானம் செய்தாலும் சிரிப்பு, நடந்தாலும் சிரிப்பு, அமைதியாக உட்கார்ந்தாலும் சிரிப்பு. மற்ற துறவிகள் கேட்டார்கள், எப்போதும் சிரிக்கிறீர்களே, அப்படி என்ன மகிழ்ச்சி? அவர் மெதுவாக சொல்வார், நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். நம்பவில்லை என்றால் என் குருவுக்கு அவமதிப்பாகிவிடும். ஆனால் அந்த முதிய குருவுக்கு அந்த சிரிப்பின் ரகசியம் தெரியும். அதனால் அந்த மகிழ்ச்சியான துறவியை தன் முதன்மை உதவியாளராக வைத்தார். ஒரு வசந்த காலத்தில் அனைத்து துறவிகளும் நகரத்திற்கு சென்றார்கள். அந்த நாட்டின் அரசன் அவர்களை மரியாதையுடன் வரவேற்றான். அந்த அரசன் நாள் நல்லவன்தான். ஆனால் எப்போதும் கவலை, மனைவிகள் சண்டை, மகன்கள் அதிகார சண்டை, மக்கள் புகார், பகைவர்கள் சதி. அரசனுக்கு சிரிக்க நேரமே இல்லை. துறவிகள் திரும்ப போகும் நேரம் வந்தது. அப்போது அரசன் முதிய குருவிடம் சொன்னான், குருவே, நீங்கள் வயதானவர், இங்கேயே தங்குங்கள், நாங்கள் உங்களுக்கு சேவை செய்கிறோம். குரு சம்மதித்தார். ஆனால் ஒரு முடிவு எடுத்தார். மற்ற துறவிகளை இந்த மகிழ்ச்சியான துறவி காட்டுக்கு அழைத்து செல்லட்டும், இனி அவர்தான் அவர்களின் குரு. அப்படி அந்த சிரிக்கும் துறவி காட்டிற்கு திரும்பி 500 சீடர்களுக்கு வழிகாட்டினார். தியானம் அதிகமானது, அமைதி ஆழமானது, அவரின் சிரிப்பு இன்னும் பிரகாசமானது. ஒரு நாள் அவர் தனது பழைய குருவை பார்க்க நகரத்திற்கு சென்றார். அந்த நேரத்தில் அரசனும் வந்தான். அந்த துறவியை பார்த்ததும் அரசன் ஆச்சரியமடைந்தான். இவருக்கு இன்னும் அதே சிரிப்பா? எதுவுமே கவலை இல்லையா என்று குருவிடம் கேட்டான். குரு மெதுவாக சொன்னார், நான் சொன்னால் நீ நம்ப மாட்டாய். இவர் ஒரு காலத்தில் உன்னை போல ஒரு அரசன். அதிகாரம் இருந்தது, செல்வம் இருந்தது, ஆனால் உண்மையான மகிழ்ச்சி அதில் இல்லை என்பதை உணர்ந்தார். அனைத்தையும் விட்டுவிட்ட நாளிலிருந்து இந்த சிரிப்பு அவரை விட்டு போகவில்லை. அந்த அரசன் ஒரு கணம் அமைதியாக நின்றான். பிறகு மகிழ்ச்சியான துறவிக்கு முன் மனதார வணங்கினான். கதை சொல்லும் பாடம் இதுதான் நண்பர்களே. செல்வத்தையும் அதிகாரத்தையும் தேடி ஓடாதவர்களையே மகிழ்ச்சி தேடி வந்து சேரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.